வாக்க காப்பாத்துறதுக்கு வக்கு இல்ல. என்ன புள்ளைய வளர்த்திருக்கேன்னு சொல்லி எல்லாரும் காரி துப்பாத குறைய என்ன பார்த்து பேசிட்டு போனாங்களே. இந்த அசிங்கம் எனக்கு வேணுமான்னு அவனை பார்த்து நான் கேட்கணும்டி, கேட்கணும். இதுதான் நீ பெத்தவளுக்கு காட்டுற நன்றியான்னு அவனை பார்த்து நான் கேட்கணும். என்னடா உனக்கு பின்னாடி 2 தங்கச்சிங்க இருக்காங்களே, நாம இப்படி பண்ணுனா அவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறி ஆயிடுமேன்னு அத பத்தி கூட யோசிச்சு பார்க்கலடி அந்த பாவி. ஏடி அவன் இப்படி பண்ணனா? அவனுக்கு நான் என்ன குறை வச்சேன்? எல்லாத்தையுமே அவன் இஷ்டப்படிதானே நான் பண்ணுனேன். அவன் என்ன இப்படி ஏமாத்திட்டானேடி. ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இல்லடி இல்ல, என் மனசு பொறுக்கல. இப்படியே என் நெஞ்சு வெடிச்சு செத்து போயிடும் போல. யுகி வந்தா கண்டிப்பா கேட்கலாமா? நம்மள மீறி மாயாவை கல்யாணம் பண்ணிருந்தா அது கண்டிப்பா தப்புதாமா. எங்களுக்கும் வேதனையா இருக்கு. நாங்களும் அதை கேட்காம விடுறதா இல்ல. ஆனா அவன் தான் இங்க இல்லையேம்மா. அவன் எங்க இருக்கா, எப்போ வருவான், எதுவுமே தெரியலையே. எங்கடி போயிடுவான் அவன்? எப்படி இருந்தாலும் அவன் இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும். அவன் வர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர்றதா இல்ல. அவன் மட்டும் இல்ல, அந்த துரோகி பவானி கிட்ட எனக்கு பேச வேண்டி இருக்கு. என் குடும்பத்துக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டியே, இது நியாயமா? இதுதான் ஒரு பொம்பளைக்கு அழகான அவளை பார்த்து நான் கேட்கணும். பெரிய ஆபீசரு, பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான்னு சொன்னாங்க. ஆனா பொண்ணுக்கு மட்டும் இப்படிதான் முறை தவறி கல்யாணம் பண்ணி வைப்பாளா? இந்த கல்யாணம் செல்லாது. இது திருட்டு கல்யாணம். இத ஊரும் ஒத்துக்காது, நானும் ஒத்துக்கிறதா இல்ல. அம்மா அம்மா புரிஞ்சுதான் பேசுறீங்களா? ஒருவேளை அவன் தாலி கட்டி இருந்தா நம்மளால என்னமா பண்ண முடியும்? செல்லாதுடி, அது செல்லாது. இந்த கல்யாணம் செல்லாது. ஏன் பிள்ளை எனக்கே திருப்பி கொடுத்துறேன்னு அவளை பார்த்து நான் கேட்கதான் போறேன். அம்மா அம்மா இல்ல, என் பிள்ளை எனக்கு வேணும். அவனை பார்த்து அவனை இங்க இருந்து கையோட கூட்டிட்டு தான் போவேன். அவனை அனுப்பலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குடி அவளுக்கு. பிள்ளைய பெத்தவளோட கோபம் எப்படி இருக்கும்னு அவ இன்னைக்கு புரிஞ்சுக்குவா. அம்மா அம்மா உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. அக்கா அக்கா நில்லுங்க. அம்மா மலர் அக்காமா, அவங்கள கேட்டா தெரியும். அக்கா வீடு பூட்டி இருக்கு, எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா தாயே, நல்ல வேளை நீ தெய்வம் மாதிரி வந்த. என் பிள்ளை எங்க இருக்கான்னு நீயாவது சொல்லு. யாரம்மா கேக்குறீங்க? யுகி தம்பியவா? நான் பாக்கலையேம்மா, எனக்கு எதுவுமே தெரியாதே. அக்கா ப்ளீஸ்க்கா, அண்ணனை காணோன்னு அம்மா ரொம்ப அழுகுறாங்க. தெரிஞ்சா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல பாப்பா, நிஜமாவே எனக்கு தெரியாது. நான் இப்பதான் வேலைக்கே வரேன். தம்பிக்கு என்னாச்சு, எங்க போனாரு? அக்கா நிஜமாவே உங்களுக்கு ஒண்ணும் தெரியாதா? கல்யாணம் நின்னு போனது, யுகி மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதா சொல்றது. என்ன பாப்பா என்னென்னமோ சொல்றீங்க? இத பாரு, விளையாடாத. உனக்கு தெரியாம இங்க எதுவுமே நடந்திருக்காது. மாயாவுக்கும் யுகிக்கும் இன்னைக்கு கல்யாணம்னு உன்கிட்ட சொல்லிருப்பாளே. அம்மா உண்மையாவே எனக்கு தெரியாதுமா. நேத்து ராத்திரி வேலையை முடிச்சிட்டு போனவ இப்பதான் வர்றேன். வீடு பூட்டி இருக்கேக்கா, எங்க போயிருப்பாங்க? ஏதோ காலையில ஆம்புலன்ஸ் வந்ததா சொல்றாங்க, அது கூட உங்களுக்கு தெரியாதா? ஆம்புலன்ஸா? எனக்கு அது கூட தெரியலம்மா. ஒருவேளை பாப்பாவுக்கு ஏதாவது ஃபிட்ஸ் வந்திருக்கலாம். ப்ளீஸ்க்கா தயவு செஞ்சு எதையும் மறைக்காதீங்க. இல்ல பாப்பா, எனக்கு நீங்க சொல்லிதான் எல்லாமே தெரியுது. அதுவே அதிர்ச்சியா இருக்கு. வீடு வேற பூட்டி இருக்குன்னு சொல்றீங்க, அம்மா வேற எங்க போனாங்கன்னு தெரியலையே. உனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாதுல்ல? தெரியலம்மா. சரி நீ கிளம்பு. அவ என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு என்னைக்கு இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். நீ கிளம்பு, நான் அப்ப பாத்துக்கிறேன். அம்மா போன்னு சொல்றேன்ல, போ. ஆளாளுக்கு என்கிட்ட நாடகமாடி ஆடுறீங்க. இன்னைக்கு வரட்டும், இந்த பாக்கியம் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
மணமட வரைக்கும் வந்த என் பொண்ணை ஏமாத்திட்டானே. அவன் நல்லா இருப்பானா? இதுக்கெல்லாம் காரணம் அந்த பவானி தான். அவன் நாசமாதான் போவா. இப்படி கால வருவான்னு நினைச்சு பாக்கல. மனக்கோலத்துல வந்துட்டா இனிமே இந்த கல்யாணம் நிக்காதுன்னு நினைச்சேன். இப்படி என் பொண்ணு அம்போடு விட்டுட்டு பாவி. அந்த பவானி விட்டுட்டு ஒரேடிய வேலைக்கு வரணும் தானே இப்படி எல்லாம் பண்ணோம். அதையும் மீறி அவ நினைச்சதை சாதிச்சிட்டாளே. அந்த லூசுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிடுச்சு. என் பொண்ணு இப்படி நட்டாத்துல நிக்கிறாளே. நம்ம இத்தனை பேர் இருந்தோம், நம்ம பொண்ணு வாழ்க்கை காப்பாற்ற முடியுமா போச்சே. ஊர்ல எல்லாரும் கேட்பாங்களே, அவங்களுக்கு எல்லாம் நான் என்ன பதில் சொல்றது? வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுவாங்க. அதையெல்லாம் என் பொண்ணு எப்படி தாங்குவா? கல்யாணமே வேண்டான்னு இருந்தவளை மணமட வரைக்கும் கூட்டிட்டு போய் அவளை விட்டுட்டு போயிட்டானே. இது கடவுளுக்கே அடக்குமா? அந்த பவானி ஏமல இருக்கிற வஞ்சத்தை அவ பொண்ணை வச்சு தீர்த்துக்கிட்டா. என்ன ஏதாவது பண்ணிருந்தா கூட பரவாயில்ல, என் பொண்ணோட வாழ்க்கையில விளையாடிட்டாளே. ஏன் இப்படி மண்ணு மாதிரி நிக்கிறீங்க? உங்களுக்கு கோபமே வரலையா? அவனி அந்த பவனியை சும்மா விடக்கூடாது. வைஷு, வா போலாம். எங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு. எதுக்கு? அவன் உன்னை நம்ப வச்சு ஏமாத்திருக்கான். அவனை அப்படியே சும்மா விட சொல்றியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி அவன் உன்னை ஏமாத்திருக்கான். அவன் மேலையும் அந்த பவானி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். இது எல்லாத்துக்கும் காரணம் பவானி தானே. ரெண்டு பேரும் சேர்த்து உள்ள வைப்பாங்க. அவனுக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்குமா? வா போலாம். இல்ல, உள்ள வச்சா 2 நாள்ல வெளியே வந்துருவாங்க. கேஸ ஒண்ணும் இல்லாம பண்ணிட்டு அந்த மாயாவோட சந்தோஷமா இருப்பான். அதை என்ன கண்குளிர பாத்துட்டு இருக்க சொல்றீங்களா? அவனுக்கு இதெல்லாம் பத்தாதுப்பா. அவன் எனக்கு பண்ண துரோகத்துக்கு அவன் வாழ்நாள் முழுக்க கஷ்டப்படணும். ஐயோ, வைஷுவை ஏமாத்திட்டோமேனு கதறணும். அந்த யுகி மேல நான் உசிரியே வச்சிருந்தேன்ப்பா. அவன் தான் வாழ்க்கைன்னு நினைச்சேன். ஆனா அவன் என்னை ஏமாத்திட்டு அந்த மாயாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அவன் மேல வச்சிருந்த மொத்த பாசத்தையும் விஷமா மாத்திட்டான். அந்த விஷமே அவனை கொஞ்சம் கொஞ்சமா கொல்லும். என் தூய்மையான காதல் அவன் புரிஞ்சுக்கல. அதுக்கான தண்டனை அவன் அனுபவிப்பான். அவன் மேல நான் உசிரியே வச்சிருந்தேன். அதோட வலி என்னங்கிறத அவனுக்கு நான் புரிய வைக்கிறேன். இந்த வைஷுவை ஏண்டா ஏமாத்தணுமேனு அவன் தினம் ஃபீல் பண்ணி அழணும். தப்பு பண்ணிட்டோமேனு கதறணும். இனிமே ஒரு நிமிஷம் கூட அவனை நிம்மதியா வாழ விட மாட்டேன். விடு, இவ வேற வைஷு. அம்மா, வைஷு கூப்பிடுறாங்கம்மா. என்னன்னு கேளு. ஹலோ பிரியங்கா, எங்க இருக்கீங்க? நாங்க மாயா வீட்ல பவானி மேடத்தை மீட் பண்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அங்கேயே வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். நீங்க ஏன் இங்க? என்னவா? நீங்க இங்கே வெயிட் பண்ணுங்க, நாங்க வரேன்னு சொல்றாங்க.
அவங்க எதுக்கு அங்க வந்திருக்காங்க? உங்ககிட்ட என்ன சொன்னாங்க? நான் போனேன் தம்பி. எங்கடி போயிடுவான்? எப்படி இருந்தாலும் அவன் இங்க வந்துதானே ஆகணும். வரட்டும், அவன் வர்ற வரைக்கும் நான் இங்க இருந்து நகர்றதா இல்ல. என் புள்ள எனக்கு வேணும். அவனை பார்த்து அவனை இங்க இருந்து கையோட கூட்டிட்டு தான் போவேன். அவனை அனுப்பலன்னு வச்சுக்கோ, அப்புறம் இருக்குடி அவளுக்கு. அக்கா, வீடு பூட்டி இருக்கு. எல்லாரும் எங்க போயிட்டாங்க? அம்மா தாயே, நல்ல வேளை நீ தெய்வம் மாதிரி வந்த. என் பிள்ளை எங்க இருக்கான்னு நீயாவது சொல்லு. யாரம்மா கேக்குறீங்க? யுகி தம்பியவா? நான் பார்க்கலையேம்மா. உனக்கு உண்மையாவே எதுவும் தெரியாதுல்ல? தெரியலம்மா. சரி, நீ கிளம்பு. அவ என் பிள்ளைய கூட்டிகிட்டு என்னைக்கு இருந்தாலும் இங்க வந்துதானே ஆகணும். நீ கிளம்பு, நாம பாத்துக்கிறேன். அம்மா. போன்னு சொல்றேன்ல, போ. ஆளாளுக்கு என்கிட்ட நாடகம் ஆடி ஆடுறீங்க. இன்னைக்கு வரட்டும், இந்த பாக்கியம் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்க அம்மாலாம் எங்க இருக்கீங்கன்னு கேட்டாங்க தம்பி. எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு கல்யாணம் ஆன விஷயம் அதுக்குள்ள எப்படி தம்பி அவங்களுக்கு தெரியும்? நான் தான்க்கா வைஷு கிட்ட சொன்னேன். அவ உடனே எல்லார்கிட்டையும் சொல்லிருப்பா. ஏன் தம்பி அவசரப்பட்டீங்க? கொஞ்ச நாள் பொறுத்து சொல்லிருக்கலாம்ல. இல்லக்கா, பொறுமையா சொல்லலான்னு இதை மறைக்கிறதுல நிறைய பிரச்சனைங்க இருக்கு. நான் உண்மையை சொல்ல முடியாம போலியா நடிக்க வேண்டியதா இருக்கும். வைஷுவையும் ஏமாத்துற மாதிரி ஆயிடும். இப்பவே எல்லார்கிட்டையும் சொல்றதுதான் நல்லது. அதுக்கு இல்ல தம்பி, அவங்க வந்திருக்கிறத பார்த்தா பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தான் தெரியுது. அவங்களை எப்படி சமாளிக்க போறீங்க? பயப்படாதீங்கக்கா, நான் உடனே மாயாவை கூட்டிகிட்டு அங்க போறேன். வேணா தம்பி, அவங்க இந்த கல்யாணத்தை ஏத்துக்கவே மாட்டாங்க. நீங்க 2 பேரும் அங்க போனா பிரச்சனை ஆயிடும். உங்களை பார்த்தா கையோட கூட்டிட்டு போறதுன்னு இருக்காங்க. இல்லக்கா, அப்படிலாம் கண்டிப்பா பண்ண மாட்டாங்க. அம்மா என்னதான் கோவமா இருந்தாலும் சூழ்நிலையை சொன்னா புரிஞ்சுப்பாங்க. மேடம் இந்த மாதிரி நிலைமையில இருக்காங்கன்னா அம்மாவாலையும் தாங்க முடியாது. அவங்க அங்க பேசிக்கிட்டதை பார்த்தா உங்க 2 பேரையும் ஏத்துக்குவாங்கன்னு எனக்கு தோணல தம்பி. உடனே ஏத்துப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாதுதான். ஆனா நாங்க 2 பேரும் போய் காலில் விழுந்தா அம்மா மனசு மாறி மாயாவை ஏத்துப்பாங்கன்னு நான் நம்புறேன். கல்யாணம் நின்னு போன கோவமும் வருத்தமும் அம்மாவுக்கு இருக்கும். அந்த கோவத்துல கடுமையா பேசுவாங்களே தவிர எப்பவுமே என்ன விட்டு தர மாட்டாங்க. இல்ல தம்பி, எனக்கு என்னமோ பயமா தான் இருக்கு. நீங்க கவலைப்படாதீங்கக்கா. அம்மாவை ஒத்துக்க வைக்க வேண்டியது என் பொறுப்பு. எந்த சூழ்நிலையில இந்த கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னா நிச்சயமா அம்மா மனசு மாறுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீங்க மேடத்தை பாத்துக்குங்க, நானும் மாயாவும் போயிட்டு வந்துடுறோம். சரிங்க தம்பி. அத்தை, உங்க வீட்டுக்கு போகாம இங்க என்ன பண்றீங்க? இங்க எதுக்கு வந்தீங்க? நாங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. இங்கே இருப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்காங்க. இங்க இருந்து என்ன பிரயோஜனம்? கிளம்புங்க, நம்ம வீட்டுக்கு போலாம். அங்க எப்படி போறது? என் பிள்ளைக்கு உன்னை கட்டி வைக்கணும், உன் கையால அந்த வீட்டுல விளக்கேத்தி வச்சு சந்தோஷமா பார்க்கணும் நான் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். உனக்கு நான் அப்படிதானமா வாக்கு கொடுத்தேன். ஆமா அத்தை, ஆனா அந்த படுபாவி எல்லாத்துலயும் மண்ணள்ளி போட்டுட்டானே. சேரக்கூடாதவங்களோட சேர்ந்து என் குடும்பத்துக்கு தீராத வேதனையில தேடி கொடுத்திருக்கான். விடுங்க, இப்ப எதுக்கு அதெல்லாம்? ஏதோ நடந்தது நடந்து போச்சு, அதையே பேசிட்டு இருந்தா எப்படி? இது துரோகம்மா. அவன் என்ன மட்டும் ஏமாத்தல, உன் வாழ்க்கை சேர்த்துல நாசம் பண்ணிருக்கா. பரவாயில்ல, விடுங்க. அவரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல. யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதுதானே நடக்கும். நாம அப்படி நினைச்சு மனசை தேத்திக்க வேண்டியதுதான். என்னால அப்படி தேத்திக்க முடியலையேம்மா. உனக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு என் மனசு கடந்து அடிச்சுக்குதே. மாயாதான் வேணும், அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு யுகி முடிவு பண்ணிட்டாரு. இப்ப கல்யாணமும் முடிஞ்சிருக்கும், அவ கழுத்துல தாலியும் கட்டியிருப்பாரு. இதுக்கு மேல நம்ம பண்றதுக்கு என்ன இருக்கு? இல்லம்மா,
இந்த கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது. அவன் பண்ணிக்கிட்டது கல்யாணம் இல்ல, பஞ்சமா பாதகத்துல ஒண்ணு. உசிரியே வச்சிருந்த பொண்ணு மனச கொன்னு இருக்காமா, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அவன் பண்ணின பாவத்துக்கு அவன் தாமா பரிகாரம் தேடணும். இதுக்கு ஒரே ஒரு முடிவுதாம்மா, அவளை மறந்துட்டு உன் கழுத்துல அவன் தாலியை கட்டணும். அது வரைக்கும் நான் ஓய மாட்டேன் வைஷு, இங்க இருந்து போகவும் மாட்டேன். நீங்க உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. இதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கணுமா? அது எப்படி அத்தை? அவளை விட்டுட்டு என்ன எப்படி கல்யாணம் பண்ணிப்பாரு? இது நடைமுறையில சாத்தியமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாது, ஆனா இதுதான் என் முடிவு. நான் சொல்றது கொஞ்சம் தயவு செஞ்சு கேளுங்க. எனக்கு யுகியோட கல்யாணம்ன்றது முடிஞ்சு போனது. இனிமே மாயாதான் அவருக்கு. அவர் யாரை கட்டிக்கிட்டா என்ன, சந்தோஷமா இருக்கட்டும். அவர் மாயாவோட காலம் முழுக்க நல்லபடியா இருக்கணும்னு நம்ம மனசார வேண்டிப்போம். அதை தான் நம்ம பண்ண வேண்டியது. நீ வேதனையில இப்படி எல்லாம் பேசுற. உண்மைதான், எனக்கு வேதனை இல்லாமலாம் இல்ல. அவரை மிஸ் பண்ணிட்டோமேனு மனசெல்லாம் வலிக்குது. ஆனா என்ன பண்றது, எனக்கு குடுப்பனா இல்ல. உன் நல்ல மனசுக்கு உனக்கு இப்படி ஆகணும்? உன்னை சரியா புரிஞ்சுக்காம இப்படி பண்ணிட்டானே அந்த பாவி. அவர் உள் மனசுல மாயாதான் இருந்திருக்கா. அது தெரியாம நான் தான் ஆசையை வளர்த்துக்கிட்டேன். அது ஏன் தப்புதான். இப்போ என்ன, நான் இருக்க வேண்டிய இடத்துல என் அக்கா இருக்கா, அவ்வளவுதானே. எனக்கு மாயாதான் அவர் போன்ல சொன்னதும் நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டேன். அந்த கோவத்துல உங்ககிட்ட மரியாதை இல்லாம பேசிட்டேன். அதுக்காக என்ன மன்னிச்சிருங்க. அம்மா, நான் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். உன் காலில் விழுந்து கதறினால இந்த பாவம் எனக்கு தீராது. ஐயோ அத்தை, இதுல உங்க தப்போ ஏன் தப்போ எதுவும் இல்ல. அவர் மேலயும் குற்றம் சொல்ல முடியாது. இது எல்லாத்துக்குமே சூழ்நிலை தான் காரணம். அதனால இதுதான் நமக்கு விதிச்ச விதின்னு ஏத்துக்க வேண்டியதுதான். ஆனா என்னால அப்படி முடியலையே. இங்க பாருங்க அத்தை, நடந்ததே நினைச்சிட்டு இருந்தா வேதனை தான் மிச்சம். இனிமே நடக்க வேண்டியதை பாருங்க, அதாவது நல்லதா இருக்கட்டுமே. ஆண்டி கீண்டின்னு உரம் முறை கொண்டாடிட்டு என்கிட்ட வந்த அப்படியே போட்டுருவேன் நானு. என்னம்மா இது? உன் வாயால என்ன அம்மான்னு சொல்லி அசிங்கப்படுத்தாதரா. ப்ளீஸ்மா, கோவப்படாதீங்க. இதை நான் ஏன் பண்ணேன்னு கேளுங்க. பாவத்தையும் பண்ணிட்டு அதுக்கு காரணத்தையும் வேற சொல்லுவியா நீ? உன்ன மாதிரி பாவியை பெத்தேன்னு நினைக்கும் போது எனக்கே வெக்கமா இருக்கடா. இவனை கொன்னாதான் யாத்திரை தீர. என்னது இது? தோளுக்கு மேல வளர்ந்த புள்ளிய நிலைமை புரியாம அடிச்சுக்கிட்டு. வைஷு, அவங்கள தடுக்காத. என்ன அடிச்சாதான் ஆத்திரம் தீரம்னா அடிக்கட்டும். நீ பண்ணின வேலைக்கு உன்னை கொன்னா கூட யாத்திரை தீராதுரா. அம்மா, நான் பண்ணது தப்புதான். ஆனா எதுக்காக இப்படி பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கங்களேன். வேண்டாண்டா, என் கோவத்தை. அத்தை ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் அமைதியா இருங்க. யோகி, இங்க எதுக்கு வந்தீங்க? இவங்க தான் கோவமா இருக்காங்கன்னு தெரியும்ல, அப்படியே போயிருக்கலாம்ல. இவன் எப்படிமா போவான்? போனா அப்படியே விட்டு வேணா நானு. பெத்த தாய்க்கும் நம்பி வந்தவளுக்கும் துரோகம் பண்ணிட்டு. அம்மா, அந்த மாதிரி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. நீ துரோகி தாண்டா, பச்சை துரோகி.